நம்ம அவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது நமக்கு நடக்காது. அப்போ நம்ம யோசிப்போம், எனக்கு இதுதான் வேணும்னு எவ்வளோ கேட்டேன், ஏன் இன்னும் நடக்கலை? ஒருவேளை எனக்கு இது வேண்டான்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரான்னு தோணும். இந்த இடத்துல தான் யோவான் 16:24 இயேசு ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்த சொல்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறாரு. இங்கே சந்தோஷம்னு சொன்னதுக்கு க்ரீக்கில் சாரான்னு சொல்லுவாங்க. சாரானா நம்ம நினைக்கிற மாதிரி வெளியுலக சந்தோஷம் கிடையாது. அது கடவுளின் கிருபையினால் நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய சந்தோஷம்னு அர்த்தம். ஸோ இயேசு சொல்கிறது இதுதான், நீங்கள் எந்த விஷயம் கேட்குறதா இருந்தாலும் என் நாமத்தில் கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்தை நான் தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, தற்காலிகமான சந்தோஷம் முக்கியமாக இல்லை அவர் தர நிரந்தரமான ஆவிக்குரிய சந்தோஷம் முக்கியமானு? ஒரு விஷயம் நீங்கள் கேட்டும் நடக்கலைன்னா அதை விட நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயத்த அவர் உங்களுக்காக வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இனி வெயிட் பண்ணும்போது ஏன் இது நடக்கலன்னு யோசிக்காமல், ஒரு வேளை இதை விட வேறு ஒன்று அவர் எனக்காக வச்சுருப்பாரோன்னு பாசிட்டிவாக யோசிங்க. அப்போ காத்துட்ருக்கிறது சுமையாக இல்லாமல் உங்களை தயார் பண்ணுற நேரமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.